கைஸ் இன்னைக்கு லெவல் 52ஓட கதை. காலங்காலத்தில் எந்திரிச்சு ரேபிடோல ஒர்க் பண்ண போறியான்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இன்னைக்கு ரேபிடோல ஒர்க் பண்ணுறது இல்லை, அது பதிலாக ஜிம்மில் தான் போய் ஒர்க் பண்ணணும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ், இதுக்கப்புறம் எனக்கு வீக் ஆஃப்லாம் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் ஷிஃப்ட் வந்து மாறணும். அண்ட் அதனால தான் இது. அண்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு மார்னிங் சன்ரைஸ் செம்மையாக இருந்தது. அண்டு அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் படுத்துட்டேன். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன திரும்பி பார்த்தா மணி பார்த்தோன்னா இப்பயே 1 மணி ஆயிடுச்சு. சரி ரைட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. அப்பளம் மட்டும் இருக்கும். அப்பளம் மட்டும் போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா வெறும் டப்பா எடுத்துட்டு வந்துட்டு அப்பளம் எடுத்துட்டு வரலன்னு பார்த்தோன்னா வழக்கம் போல தான் கைஸ். வாட்டர் பாட்டிலை மறந்துட்டேன். இது ஒரு ஞாபகம் மாதிரியா போயிட்டு இருக்குது. அண்ட் திருப்பி வந்துட்டு அப்பளத்தை மட்டும் ஹைஜாக் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ் நீங்களும் வந்து பிஜியில் இருந்தீங்கன்னா இது ஃபேஸ் பண்ணிங்களான்னு தெரியல. நானும் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா வைஃபை பாக்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிறான், அப்லோடே ஆக மாட்டேங்குது கருமம். வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பிடிச்சிச்சு. வயிறு வலியிலேருந்து இடுப்பு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கிறாரு. சரி அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு திருப்பி எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் பார்த்தோன்னா என் நண்பர் வந்து எனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு. ஞாபகம் வந்தது. பார்த்தோன்னா என்ன பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா பார்லேஜி. கைஸ் ₹3 பார்லேஜி எவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட குட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ₹1 நினைக்கிறேன். நீ இதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பக்கம் பட்டா